கார்த்திகை தீபம் சீரியல் டிசம்பர் 22 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா எடுத்தடுப்புலேயே வந்துட்டு தீபா வந்து பாடிட்டு இருக்காங்கல்ல அந்த பாட்டு தான் வந்து ஓடிட்டுருக்கு. தீபாவாக பாடுற மாதிரி நமக்கு காட்டிகிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமாக. நேற்றுக்கான எபிசோட்லேயும் லாஸ்ட்டில் அதுதான் வரும், இன்றைக்கான எபிசோட்லேயும் அதுதான் நடந்துட்டுருக்கு. இப்படிலாம் வந்து மீனாட்சி தான் நினச்சி பார்க்குறாங்க. தீபா வந்து முக்காடு இல்லாமல், அதாவது பரதா இல்லாமல் தீபாவாக பாடுற மாதிரி நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. தீபாவும் நல்லபடியாக வந்து பாட்டு பாடி முடிக்கிறாங்க. சூப்பராக பாடி முடிச்சதுமே வந்து எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து அந்த வாய்ஸ் பிடிச்சிருக்கு. மீனாட்சி சந்தோஷப்பட அங்கே இருக்க அந்த ஸ்னேகா வந்து மனசுக்குள்ள சார் செம்ம வாய்ஸ், சூப்பரான சிங்கர், இதனால தான் கார்த்திக் சார் அவ்வளோ போல்டாக வந்து சவால் விட்டார் போல, கண்டிப்பாக அவர் தான் வின் பண்ணுவாருன்னு நினைக்கிறாங்க. செம்ம சூப்பராக அந்த பொண்ணு பாடிருச்சு அப்படின்னு வந்து ராஜாவும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாரும் வந்து தீபா கிட்ட வராங்களா, உள்ளே வந்துட்டு சிஸ்டர் சூப்பர், நீங்கள் பாடிட்டீங்க, செம்மையாக பாடிட்டீங்க, நம்மளுடைய ஆல்பம் தான் வந்து வைரலாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நைட்டே வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்துட்டு தீபா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க மீனாட்சி கூட. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, நீ சூப்பராக பாடிட்டப்போ தீபா, இதுக்கு அப்புறம் வந்து உன்னோட வாய்ஸ் எல்லா இடமும் பரவ போகுது, உனக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்க போகுது, அடுத்தடுத்து நீ ஆல்பம்லாம் பண்ண போகிற, உன்னோட வாய்ஸ்க்கான வந்து ரெகனேஷன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா கார்த்திக் சார் வந்து இந்த போட்டியில் தோற்று போயிடக்கூடாது, அதுக்காண்டி தான் நான் வந்து பாடினேன், இதனால் எனக்கு பிரச்சனை வராமல் இருந்தால் போதும், நான் அடுத்தடுத்து ஆல்பம் பண்ணணும்னு கூட நினைக்கல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ இப்படியெல்லாம் பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை தீபா அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க. மீனாட்சி தீபா கிட்ட வந்துட்டு நீ யாருங்கிறத வெளிக்காட்டணும், நீ இப்படியே மறைஞ்சிருந்தெல்லாம் வந்து ஆல்பம் பண்ணிட்டு இருக்க முடியாது, இனிமே உனக்கு கிடைக்க போகிற பேர் புகழ்லாம் வந்து இப்படி மறைஞ்சு பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தீபா எனக்கு அது தேவையே இல்லை, எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கார்த்திக் அந்த இடத்துக்கு வராங்க. கார்த்திக்கும் வந்து சூப்பராக பாடிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்துட்டு தீபா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார், நீங்கள் தான் என்னோடய வாய்ஸ்க்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொல்லி இவ்வளோ தூரத்துக்கு போராடிட்டு இருக்கீங்க, அதனால் நான் தான் உங்களுக்கு தேங்க் பண்ணணும், நீங்களாம் எனக்கு தேங்க் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க. மீனாட்சியும் அதையே சொல்ல கார்த்திக் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைங்க, உங்கள் வாய்ஸ்க்கு நான் அங்கீகாரம் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சது என்னமோ உண்மை தான், ஆனால் வந்து இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் பாடி கொடுக்கணும்னு வந்து உங்களை புஷ் பண்ண காரணம் சிதம்பரத்துக்கிட்ட நான் போட்ட சவால் தான், அதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுல்ல, அதனால தானே உங்களை இவ்வளோ ப்ரெஷர் பண்ணிட்டேன், நீங்களும் நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காண்டி தானே எனக்காண்டி வந்து பாடி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தேன். நான் அடுத்த ஆல்பத்தில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது, முன்னக்கூட்டியே டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நல்லபடியாக வந்து ஃப்ரீயாக தான் ரெக்கார்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சார், நீங்கள் ஜெயிக்கணும், அதுக்காண்டி தான் நான் வந்து பாடி கொடுத்தேன், இனிமேலாம் என்னை பாட கூப்பிடாதீங்கன்னு அந்த இடத்துல பல்லவி சொல்ல மீனாட்சிக்கும் ஃபேஸே மாறுது. கார்த்திக் வந்து கொஞ்சம் பொறுங்க, ஃபஸ்ட்டு ஆல்பம் ரிலீஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அதை பற்றிலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தீபா வந்து நான் கிளம்பணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு தீபாவும் அங்கேருந்து கிளம்ப, அதாவது பல்லவியாக கிளம்ப, பின்னாடியே மீனாட்சியும் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தாங்க. கிளம்ப முன்னாடி தீபா கிட்டே அதாவது பல்லவி கிட்டே எல்லா விஷயத்தையும் கார்த்திக் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு நைட்டே 12 மணிக்கு நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம், அதனால் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கான வேலை எல்லாத்தையும் வந்து கார்த்திக் வந்து அங்கே டீம் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்க மாதிரி அடுத்தடுத்து நமக்கு காட்டுறாங்க. ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்க மாதிரி, அது சம்மந்தமாக அவங்களோட சைட்டு, அதாவது அவங்களோட கம்பெனி சம்மந்தப்பட்ட வெப்சைட்டு எல்லாத்துலேயும் வந்துட்டு ஆடும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி 12 மணிக்கு வந்து ஆல்பம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து சிதம்பரத்தை காட்டிகிட்டு இருக்காங்க. சிதம்பரம் யார்கிட்டயும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்திகை பற்றி தான் நக்கலாக பேசுகிறாங்க. அவெல்லாம் தத்துக்குட்டி, இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது, என்கிட்ட சவால் விட்டு அடிப்பட்டு தான் கற்றுக்கணும்னு இருக்குது போல், அவெல்லாம் எங்கள் சவாலா, அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு பேசிகிட்டு இருக்க. அப்போ அவர்கிட்ட அவரோட பிஏ மாதிரி வந்துட்டு, சார் ஒரு நிமிஷங்கிறாங்க. சரி, ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு சிதம்பரம் ஃபோனை வச்சுட்டு என்னையான்னு கேட்டுட்டு இருக்காங்க. சார், இன்றைக்கி ஆல்பம் ரிலீஸ் பண்ண போகிறதா அந்த பையன் வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க அவங்களோட சைட்டில், இங்கே பாருங்கன்னு காட்டிகிட்டு இருக்காங்க. 20ஆம் தேதி தானே ரிலீஸ் பண்ணணும், ஆனால் முந்தின நாளே ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த போஸ்ட்டை கையில் கொடுக்குறாங்க. அப்படியாங்கிற மாதிரி சிதம்பரம் வாங்கி பார்த்துட்டு இருக்காங்க. அது நைட்டு 12 மணிக்கு போட்டிருக்கதை பார்த்து சிரிக்கிறாங்க. 12 மணிக்கு யார் பார்க்க போகிறா, இதுலேயே தெரியலையா அவன் இதில் ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு, இந்த அளவுக்கு கூடவா பேசிக்காக நாலேஜ் இல்லாமல் இருப்பான் அப்படின்னு சிதம்பரம் வந்து சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த ஆல்பம் புஷ்ஷுன்னு தான் போக போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கையில் கொடுத்துருந்தாங்க. என்னையா சொல்கிறேன்னு கேட்டதுக்கு அவங்க பிஏவும் ஆமாம் சார், புஷ்ஷுன்னு தான் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஐஸ்வர்யாவும் அதே போஸ்ட்டை வந்து அந்த சைட்டில் பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. என்ன நடந்திருக்கும், யாரை வச்சு பாட வச்சிருப்பான், கண்டிப்பாக தீபா பாடியிருக்க மாட்டா, அப்போ வேற யாரையாவது பாட வச்சிருப்பான் போல, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், இன்னைக்கு நைட் ஆல்பம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும் என்ன விஷயம்னு சொல்லிட்டு அப்படின்னு தனக்கு தானே ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்கா. அந்த டைமில் கரெக்டாக சிதம்பரமும் கால் பண்ணுறாங்க. சிதம்பரத்துக்கு ஃபோன் வந்து வரதை பார்த்ததுமே ஒருவேளை அவரும் போஸ்ட்டை பார்த்துட்டு தான் கால் பண்ணுறாரு போல அப்படின்னு ஐஸ்வர்யா அட்டன் பண்ணுறாங்க. என்னம்மா பார்த்தியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் சார்ங்கிறாங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரெக்கார்டிங் யார் வச்சு பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை அந்த கார்த்தி பொண்டாட்டி போய் பாடி கொடுத்துருப்பாளா அப்படின்னு சிதம்பரம் கேட்டுட்டு
இருக்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவள் அவ்வளோ தூரம்லாம் ரிஸ்க் எடுக்கவே மாட்டா. அவளுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நேற்று ரூபஸ்ரீயும் அவங்க பாட்டியும் கார்த்திகை அவமானப்படுத்தி அனுப்பும்போது கூட நான் தான் பல்லவிங்கிற விஷயத்த அவள் சொல்லவே இல்லையா? அப்படி இருக்கும்போது எப்படி பாடியிருப்பா? அதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்போ யார் பாடியிருப்பான்னு சிதம்பரம் கேட்குறாங்க. அவங்க கூட ராஜான்னு ஒரு தத்துக்குட்டி சிங்கர் அலையிறான், அவனை வச்சு பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவன் கானா பாட்டு தான் பாடுவான். அவன் அவ்வளோ நல்லா பாடியிருந்தாலும் கூட அந்த பாட்டை ஒரு நாளுக்குள்ளே வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறாங்கன்னா அது எந்த லட்சத்தில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியாதா? அது மட்டும் இல்லாமல் டைமிங் 12 மணிக்கு அப்லோட் பண்ணுறாங்களாம். ஒரு 1000 பேராவது பார்த்தா தானே, போட்ட 1 மணி நேரத்துக்குள்ள பார்த்தா தானே அது பூஸ்டப் ஆகி போகும். அல்காரிதம் அப்படி தானே உண்டு. இந்த டைமில் யார் பாப்பா? கண்டிப்பாக ஆல்பம் ஹிட் ஆகாதுன்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்க. நீ ஃபீல்டுக்கு அவுட்டில் இருக்க, உனக்கே இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்க குழந்தைனுக்கு ஒன்று கூட தெரியவே இல்லையே, சரியான சின்ன பிள்ளையா இருக்கான் அப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி எதுவாக இருந்தாலும் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க. 2 பேரும் பேசி முடிச்சுட்டு உனக்கு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சதுன்னா எனக்கு உடனே அப்டேட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் சிதம்பரம் ஃபோனை வைக்கிறாங்க. கண்டிப்பாக சார்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் ஃபோனை கட் பண்ணுறாங்க. இதுக்கடையில் வந்து ஆஃபீஸ்க்கு தீபா வராங்க. அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க என்னங்க ஏன் ஆஃப் டே லீவுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஆமாம் நான் ஆஃப் டே லீவ் போட்டிருந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, சூப்பரான ஒரு சிங்கர் வந்து பாடி கொடுத்துட்டு போனாங்க, அதுக்கான வேலை தான் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி நைட்டே வந்து ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கி நைட்டேவான்னு தீபா தெரியாத மாதிரி கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான வேலை தான் நடந்துட்டுருக்கு, போஸ்ட்லாம் போட்டாச்சு இங்கே பாருங்கன்னு ஃபோன்லலாம் காட்டிகிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது, அதை நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. கார்த்திக் சாரும் செம்ம ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி நான் போய் கார்த்திக் சாரை பார்த்து விஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு தீபா கிளம்புறாங்க. அதாவது கார்த்திகை பார்க்க உள்ளே போகிறாங்க. கார்த்திக்கும் ராஜாவும் வெளியே வர, ராஜா என்ன சிஸ்டர் என்ன எங்கே போயிருந்தீங்க ஆஃப் டே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தீபாவை பார்த்து நான் கோயிலுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஆல்பம் நல்லபடியாக ரிலீஸ் வரணும், நல்லபடியாக ரெக்கார்டிங் நடக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு தீபா சொல்ல, எனக்கு இந்த விஷயம் தெரியும்டா அப்படின்னு வந்து கார்த்திக்கும் சொல்ல, எனக்கு தெரியுமா மாப்பிள்ளை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டாரு, இது என்ன அப்படின்னு மனசுக்குள்ளே ராஜா நினைக்கிறாங்க. தீபா அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. விஷலாம் பண்ணியிருப்பாங்க கார்த்திக்கு. கார்த்திக் போகும்போது திரும்பி பார்த்து தீபாவை சிரிச்சுட்டு போவாங்க. தீபாவும் சிரிப்பாங்க கார்த்திகை பார்த்து. மும்முரமாக ஆஃபீஸில் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் சிதம்பரம் வந்து டைமை பார்த்துக்கிட்டே வந்து நைட்டு போல் வந்து தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிப்ஸை சாப்பிட்டுக்கிட்டு இன்னும் 5 நிமிஷம் தானே இருக்குது, அவன் என்ன ஆல்பம் ரிலீஸ் பண்ணுதான் நானும் பார்க்குறேன் அப்படின்னு டைமை பார்த்துக்கிட்டே வந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்க. ஏன்னா வந்து ஐஸ்வர்யாவும் இவரும் பேசியிருப்பாங்க, ஒன்று ராஜா வச்சு பாடியிருக்கணும், அப்படி இல்லைனா வந்துட்டு சும்மா ஆல்பம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி போஸ்ட் போட்டிருக்கணும் அப்படின்னு பேசியிருப்பாங்க. அதே மாதிரி கார்த்திகோட வீட்லேயும் எல்லாரும் வந்து ஹாலில் டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்காங்க. அருண் வந்து ஹாலுக்கு வந்துட்டு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆல்பம் இப்போ ரிலீஸ் பண்ணிடுவாங்க 12 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம், ஆனால் என்ன விஷயம், எப்படி நடந்தது, யார் பாடி கொடுத்தா, எப்படி ரெக்கார்டிங் நடந்ததுன்னு கேட்டால் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கான், சஸ்பென்ஸுங்கிறாங்க அப்படின்னு அபிராமியும் வந்து அவங்க அருண் கிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் வந்து ரெக்கார்டிங் முடிக்க போய் தானே இந்த விஷயத்த சொல்லியிருக்கான், ஆல்பம் ரிலீஸ் ஆகும்போது நமக்கே தெரிய போகுது அப்படின்னு கார்த்திக் அப்பாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஆல்பம் ரிலீஸ் பண்ணிடல அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. கார்த்திக்கும் அவங்க ஆஃபீஸில் வந்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஆல்பத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. கூட தீபா இருந்துட்டு தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத கேட்குற ஐஸ்வர்யா மலக்கம் போல் மனசுக்குள்ளே வந்துட்டு நடக்காத விஷயத்துக்கு இவ்வளோ இதுவா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது வந்துட்டு ஆல்பம் வந்து நல்லபடியாக வராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. இதுக்கடையில் கார்த்திக் தீபா எல்லாரும் ஆஃபீஸில் தான் இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. ஆல்பத்தை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க போல். குடிச்சிட்டு இருக்க சிதம்பரத்துக்கிட்ட வந்து ஒரு பர்சன் வந்து சார் ஆல்பம் ரிலீஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்ல அவர் ஷாக்காக திரும்பி பார்க்குற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. ஆல்பம் செம ஹிட் ஆகும், ஆனால் தீபா தான் வந்து பல்லவிங்கிற விஷயம் இப்போதைக்கு தெரியுமா இல்லைனா எப்போ தெரியும்னே தெரியவே இல்லை. கண்டிப்பாக ஆல்பம் ஹிட் ஆயிரும். இந்த வாய்ஸ் யார் யாருன்னு தேடவும் ஆரம்பிப்பாங்க. இதை வச்சு ஐஸ்வர்யா புதுசாக ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் தீபா கடைசி வரைக்கும் மனசுக்குள்ளேயே தான் பேசிகிட்டு இருப்பாங்க போல். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நன்றி.